அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதை மட்டும் நான் அப்சர்வேஷனா சொல்றேன். ஐயா ராமதாஸ் என்பதும் அண்ணன் திருமா என்பதும் நீங்க சொன்ன பொது புத்தியில இருக்கக்கூடிய விஷயம். நீங்க அப்படிதானே அண்ணனாகத்தான் அவரை பாவிச்சிருக்கீங்க, அதே போல அவர் அப்படி இருந்திருக்கிறாருங்கிற அடிப்படையில வந்திருக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய அர்த்தம் எனக்கு புரியுது. தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான தவிர்க்க முடியாத தலைவர் ஐயா ராமதாஸ்ங்கிறதுல நான் இன்னமும் மறுக்கல. ஆனால் விமர்சனத்துடன் கூடிய உறவுதான், விமர்சனத்துடன் கூடிய உறவுதான். அதேதான் அவர் முன்வைக்கிறார். ஜெனரல் நேரம் இருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, பேசும்போது எப்படி புலப்பட்டுச்சு அப்படின்னா, எங்களை விட ஆரியத்தை ரொம்ப தீவிரமாக எதிர்ப்பவர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பாஜக கொண்டு வந்த திட்டங்களுக்கு இவர்கள் எதிர்த்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லணும். நாம் தமிழர் கட்சி பட்டியலிட்டு சொல்ல முடியும். இன்னைக்கும் குஜராத் படுகொலை ஆதரித்தவர்களோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள் இவர்கள். அவர்கள் அது பேச முடியாது. பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்களும் தான் அந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவங்க இன்னைக்கு பேசுறது ஒப்புக்கொள்ள ஒரு குற்றச்சாட்டு அவர் வச்சார். என்ன சொல்றாருன்னா, அடிப்படையில் ஒரு சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா ஒரு விஷயத்தை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே. அதுல அடிப்படையில் சொல்றது, சாதி எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது இடத்துக்கு வர வேண்டியதுக்கு பதிலாக அதை மையப்படுத்தியதாக ஒரு அரசியலை முன்னெடுக்கிறீங்க. அவர் தமிழன் அப்படின்னு அயோத்திதாசர் முன்வைக்க வேண்டிய விஷயத்தை முன்னிறுத்துகிற இனவாத தமிழ் அப்பட்டமான குற்றச்சாட்டுன்னு நான் சொல்றேன். வெளிப்படையாக இன்னைக்கு சமூக நீதி பேணப்படணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையா இருக்கு. அதற்கு முழுமுதற் குரலாக இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாரும் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுன்னு சொல்றாங்க. யாருமே அதை ஏற்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்லட்டும், மூணு பேரோட விஷயத்துக்கு பதில் சொல்றோம். அதுதான் எப்பவுமே எல்லா ஊடகங்களும் செய்வதுதானே. அதாவது 1:4 1:5 டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா தான் எல்லா ஊடகங்களையும் நடக்கும். அதுவும் சீமான் வளர்ந்து வரார் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எதிர்வினை இயல்பாக இருக்கத்தான் செய்யுது. அதனால நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ஐயா அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னாங்க, மைனாரிட்டி பத்தி ஐயா பெரியார் அவர்கள் பேசினாங்க. அதே ஐயா பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது, பிரதிநிதித்துவம் கொடுத்தது என்பது சாணியில மிதிக்கிறதுக்கு பயந்து மலத்தில் மிதித்த கதையா போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறாரு அண்ணன் அவர்கள் அப்படிங்கறது? அதையும் சொல்லணும். அதே மைனாரிட்டி அப்படிங்கிற தலைங்கத்தோட ஒரு அதையும் போயின்னு சொல்லுவாரா அண்ணன் ராஜீவ்காந்தி? எனக்கு தெரியல. ஒரு 10 நாள்ல படிச்சாங்களா? இருக்கு எல்லாமே இருக்கு. அதனால தெரியும். ஆரியர்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் அதாவது பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்க இவர்கள் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் வச்சிருக்காங்களே, வச்சிருக்காங்களே பாஜக கூட. புரியாத சகோதரிட்ட நான் என்ன செய்ய முடியும்? தத்துவா தெரியும் கேட்பது ஒன்றே ஒன்று. இப்ப இஸ்லாமியரை குறித்து தவறுதலா பேசிட்டான்னு ஒரு வதந்திய தங்கச்சி எல்லாமே வதந்தினா வதந்தி தான் அது. அது போய் நான் இப்போ சொல்றேன், அவங்கள நான் ஏத்துக்க சொல்லுங்க. நான் இருக்கு நாங்க அது போய் வாட்ஸ்அப் கடந்து வரும். இன்னைக்கு தலைப்புக்கு வரணும். உண்மையிலேயே நாணயமும் நான் கேட்கிறேன். உண்மையிலேயே அவங்களுக்கு அவங்க தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்கணும். விமர்சன போக்கு இருந்தால், தந்தை பெரியார் சூழ்ச்சிக்குன்னு வருத்தப்படுற நீங்க ஹெச் ராஜா இதோட மோசமா பேசிட்டு வாழும் வள்ளல் உங்க அறிஞர் ஹெச் ராஜாவை பெருமரியாதைக்குரிய உங்க அண்ணன் சீமானை இன்னைக்கு எடுத்து பேச சொல்லுங்க. எப்படியா சொல்ல போறீங்க? நீ கேட்க சொல்லுங்க. இன்னைக்கு கேட்க சொல்லுங்க. ஹெச் ராஜா அவர்கள் ஐயா சுபவி அவர்கள் எதிர்த்த போதும் சரி, நான் கேட்கிறது 10 நாள்ல செய்த போதும் சரி, எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்காக பேசி இருக்காங்க. அதனால இன்னைக்கு அறிஞர் ஹெச் ராஜா இன்னைக்கு எதுக்கு சொன்னாங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் பாண்டே நீங்க ஒரு ஆரியர் தான வச்சிருக்கீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டா. அதே மாதிரி ரோஹித் சர்மாவை இன்னைக்கு கூப்பிட்டு வச்சிருக்கீங்க, ராபின் சர்மாவை. சாரி, இப்படி இவர்கள் எல்லாம் வச்சதுக்கு பதிலா இங்க இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு நகைச்சுவையான ஒரு இதுவே தவிர்த்து அது திருச்சியில சங்கரப்பான்னு ஒருத்தரை குறிப்பிட்டாரு. அவர் யாருன்னு அவங்க திருப்பி கேட்டா அது இன்னொரு விவாதம் போகும். நம்ம நானும் ஐயா ஐயனாரும் கேட்டிருக்கேன்.